அவ்வளோதான். பணமா காசா எதை கிடைச்சாலும் தூக்கிட்டு ஃப்ரீயாக ஓட வேண்டியது. ஓடலாம் ஓடலாம். இப்படி ஓடனா அங்கே பங்கு பிடிச்சிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், பழையமோர் மார்க்கெட். நம்ம வந்து பழைய துணி வாங்குறதுக்காக வந்தோம். பழையமோருக்கு போய் நாங்கள் எப்பயாவது வாரத்துக்கு ஒரு தடவையாவது பழைய துணி வாங்குறதுக்கு வருவோம். இந்த நாள் ரொம்ப லேட் ஆகிடுச்சு எங்களுக்கு. எங்கள் அம்மா போகலான்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் பணம் கையில் கிடைக்கல. இப்போ கிடைச்சது ஆனால் ரொம்ப லேட்டாக கிடைச்சிது. இதெல்லாம் பழைய பொருட்கள். हाँ कहीं नहीं ஒருத்தர் ஜாவன் வார் தூத்தா கல்லு பாருங்க. எல்லாம் பழைய பொருட்கள் இங்கே இருக்கிறது. பாருங்க எல்லாமே சீப்பான முறையில் வாங்கிட்டு போகிறது. பாருங்க எங்க பாருங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்கண்ணா? ஃபேனா? ஓ, ஒரு ஃபேனோட விலை எவ்வளோவா இருக்கும்? 3000 ரூபாயில் இருக்குமா? பரவாயில்ல. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வந்து வெளியே வந்து ரொம்ப ரேட்டாக இருக்கும். இங்கே வந்து 3000 ரூபாயிலேருந்து இருக்குது. பாருங்க அண்ணா, உங்கள் கடையை பற்றி சொல்லுங்கள். இப்போ உங்கள் கடையை பார்த்து நீங்கள் விளம்பரம் பண்ணீங்கன்னா உங்கள் கடையை தேடி வருவாங்க ஒரு 4-5 பேர். அதுக்காக ஓகே, நான் போயிட்டு வரேன். பை பாய். உங்கள் பேர் சொல்லவே இல்லையே. அப்துல் கஃபார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் இவரை பற்றி கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லி அனுப்புங்க. நானும் மறுபடியும் வரும்போது சொல்கிறேன். ஓகே பாய். எவ்வளோ வருதுண்ணா இந்த ஃபேனெல்லாம்? இப்போ பண்ணிட்டோம். இங்கே காசு இருந்தால் நான் ஒரு ஃபேன் வாங்கியிருக்கேன். எல்லா துணி கடையும் மூடி இருக்கும். இந்த நேரத்துக்கு வந்தால் மூடாமலையா இருக்கும். எங்கள் அம்மாவுக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு. ரூட் எல்லாம் மறந்துட்டாங்க. தமிழ் இதான் பழைய புடவைங்க துணிங்கெல்லாம் இருக்கிற இடம். अल्लाह रसूल छावनी गोखनो खाड़ी मार छाकी இந்த மாதிரி தான் நாங்கள் எப்பயாவது ஒரு தடவை வந்து பணம் இருக்கும்போது இந்த மாதிரி பழைய துணி வாங்குவோம். இதுதான் எங்களுக்கு புதுசு. இது என்ன தாவணியா? எவ்வளோப்பா?
எடை எதாவது பார்த்து எடை சொன்னா நான் எதுவுமே சொல்ல நான் உங்கள்கிட்ட 30 மேல கொடு. 30ல் 300 கொடு. 300 20 கம்மி பண்ணிட்டேன். 30 போடு நீ. இல்லை 30 நாயனா மேல கொடு. 300 கொடுக்கும். அதுல 300 எட்டுதாவனு முட்டோட मला இது ஒரு 60 இதோட 50 ரூபாய் 350 ரூபாய். இது ஒரு தாவணம் கூட 100 ரூபாய் 9 केजी 9 गजम मतलब असं कशा तूच बोललो எல்லாம் வந்துடும் டபுள் கட் பண்ணணும். நூல்மா அது நூல் எடுத்துன்னு அப்படியே உங்களுக்கு வந்துடும். அந்த நூல் பிச்சு தான் 9 கேஜி உங்களுக்கு அப்படியே வந்துடும். சொல்லுங்க அது பீச்சல் பூச்சல் ஆயிடும். பிக்கி எடுக்கிறதுக்குள்ள ஒரு நாள் ஓடி போயிடும். இந்த வருஷத்துக்கு புது துணி இதுதான். என்ன பண்றதுன்னா இங்க வந்தா துணி அங்களப்பா வீடியோ வேற எத்தனை இருக்குது அந்த அம்மா வீடியோ அங்கே அங்கே எல்லாம் தீங்கி போயிடும். பதினேழு வயசு 10 வயசு எட்டி வச்சிருந்தேன். பேராளாக ஃபுல்லாகும். இங்கே துணி புடவை தான் வாங்க வந்துக்கிறோம். இவ்வளோ தூரம் சுற்றி துணி புடவை கிடைக்கல. இங்கே வந்துக்கிறோம் பார்த்தீங்களா. హలో తమ్మాక చలో దేకన పేరైతే అట్టగాసం వరిసే லீலா புடி இப்படி புடி தெரியும். 9 படம் 9 கதை சொன்னாலே எனக்கு தெரியும். பையனா புதுசாக இருக்கும். 250 ஆகும். 4-5 கூட தலை வரும். ஏன்னா எங்கள் ஜாதியில் பாதி பச்சை புடவை கட்டுவாங்க, பாதி பேர் பச்சை பச்சை இது கட்ட மாட்டாங்க. சில பேர் பச்சை இல்லை மாதிரி பச்சை இங்கே இருக்கும். பச்சை சோப்புனால ஆமாம் நம்ம அந்த நாட்டு புடவை மாதிரி அதெல்லாம் வராதா? கலர் அசல் போய் பாருங்க இவ்வளோ பெரிய ஹால் போட்டு வச்சு பழைய ட்ரெஸ்லாம் மடிச்சிட்டு இருக்கிறாங்க பாருங்க.
பாருங்க